வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான எஸ்இஓ அதாவது போஸ்ட் வந்து எப்படி நம்ம ரைட் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம எழுதணும் அப்படின்னா சீக்கிரமாக கூகுள் இண்டெக்ஸ் ஆகும், உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. எப்படி லாகின் பண்ணணுன்னு போன வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன். அதில் ஜஸ்ட்டு வந்து சைடில் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் போஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. என்ன டைட்டிலில் ஃபஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் எழுத போகிறீங்களோ அதை முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே பர்ஃபெக்டாக டுட்டோரியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு எலன் மாஸ்க்கை பற்றி ஒரு போஸ்ட் எழுத போகிறேன். ஸோ ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது எலான் மாஸ்க் தான். ஸோ நான் எப்படி டைட்டில் போடுறேனோ அதேமாரி போடாதீங்க, உங்களுக்குன்னு என்ன தனித்திறமை இருக்கோ அதை காட்டுங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதினேன், உங்களுக்கு டுட்டோரியலில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல, நானும் எப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதி வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே ஃபஸ்ட்டு டைட்டில்னு இருக்கும், டைட்டில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி வச்ச கண்டென்ட்டை அப்படியே போடணும். இது அப்படியே பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணால் சத்தியமாக ஒரு ரூபாவோட நீங்கள் சம்பாதிக்க முடியாது, கூகுளில் இண்டெக்ஸும் ஆகாது. ஓகே, நான் வந்து எலன் மாஸ்க்கை பற்றி பேசுகிறதுனால இதை வந்து ஹெட்டிங்காக போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலன் மாஸ்க்கோட ஃபோட்டோ ஆட் பண்ணால் இதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். அதில் வந்து இமேஜ் அப்படின்னா இமேஜ். நீங்கள் பிளாகர் மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், இதில் எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியாக கன்வென்ட்டடாக உங்களுக்கு இது இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நான் வச்சுருக்கிறது எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் பிளாகர் சீரீஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதோட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து சென்டராக இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சென்டராக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சென்டராக அலைன்மெண்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த இதுக்கு கேப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹூ இஸ் எலன் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான கீவேர்டு. ஸோ யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இதில் வந்து ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு மேலே இதை சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கீவேர்டை நான் கேப்ஷனாக கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஹூ இஸ் எலன் மாஸ்க் அப்படிங்கிறத சப்ஹெட்டிங், அதாவது செகண்டு மேஜர் ஹெட்டிங்காக நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஹெட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி நீங்கள் இதில் ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுன்னா அந்த ஃபோல்டரை போய் காப்பி பண்ணி ட்ராக் பண்ணாலே போதுமானது. ஓகே, நான் இந்த ஹூ இஸ் எலன் மாஸ்க் அப்படிங்கிறத ஹெட்டிங்காக மாற்றிக்கிறேன். ஓகே, ஹெட்டிங்காக நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஹெட்டிங்காக மாற்றிட்டு அதில் என்ன H2 அப்படிங்கிறத H3 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அதாவது ஹெட்டிங் ஒன்று இருக்கணும், அவ்வளோதான். ஹெட்டிங்கு சப்ஹெட்டிங்கு அது இருக்கணும், அவ்வளோதான். இந்த H2 H3 இதெல்லாம் கொடுக்கணுன்னு கம்பல்சரி கிடையாது. ஸோ சப்ஹெட்டிங் அதாவது ஹெட்டிங் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நீங்கள் உங்கள் பிளாகை வந்து நல்லா ரீட் பண்ணாங்க அப்படின்னா, நல்லா அதை கண்டினியூஸாக ரீட் பண்ணாங்க அப்படின்னா கூகுளே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான். ஓகே, நான் ஸ்பேஸ் எக்ஸ் அவரோட இதுவரை என்னென்ன இருக்கோ அதுதான். அப்புறம் எலன் மாஸ்கோட ஸ்குவாட்ஸு அதை ஒரு ஹெட்டிங்காக மேஜர் ஹெட்டிங்காக வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எலன் மாஸ்கோட எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக எழுதுங்க. ஒரு போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 750 வேர்ட்ஸுக்கு குறையாமல் எழுதுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணுங்கள், சூப்பராக பெனிஃபிட் அடையும். ஸோ பார்த்துக்குங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா என்னென்னு தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஓகே, இதெல்லாம் சப்ஹெட்டிங்கு இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூகுள் உங்களுக்கு அதாவது புதுசாக காமிச்சிங்க அப்படின்னா கூகுளும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணும் உங்களோட பிளாகரை வந்து, அதாவது உங்களோட வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணும். அதுக்காக தான் இதுமாரிலாம் பண்ண சொல்கிறாங்க எல்லோரும். நம்மளும் அதையே பண்ணுவோம், ஏன்னா இதுதான் காலகாலமாக நடக்கிற ஒரு நடைமுறை. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக ஓரளவு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்லா அப்படிங்கிற சப்ஹெட்டிங்கு கீழே நம்ம இன்னொரு ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, இது எதுக்காக ஆட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டெஸ்லா பிக்சருக்கு பார்த்தாங்க அப்படின்னா இந்த டெஸ்லா ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கும், கொஞ்சம் நிறுத்தி படிப்பாங்க. அதுக்காக தான் யூஸரை வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பை ஸ்டாண்டாக நிற்க வைக்கிறதுக்காக ஒரு இது. நான் ஆல்ரெடி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்லாவை பற்றின இது.
இதோ வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு நீங்கள் என்ன கேப்ஷன் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை அப்படியே அதுலேயே மாற்றிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணி என்ன இது கொடுக்கணும், நான் வந்து இதில் டெஸ்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கூகுள் சர்ச் கன்சோல், அதாவது இமேஜ் சர்ச்சஸ் வந்தாலும் உங்களோட இமேஜ் மாட்டும். அந்த இமேஜ் மூலிமா உங்களோட வெப்சைட்டுக்கு வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அதை போல்டு கொடுக்குறதுனா கொடுங்க. இல்லை அதில் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் ரீடைரக்ட் பண்ண விரும்புகிறீங்க, அதாவது அவுட்பவுண்ட் லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸோட இமேஜையும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கும் நம்ம வந்து ரீநேம் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸ்பேஸ் எக்ஸு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இதையும் அப்லோடு அப்படிங்கிறது பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கேப்ஷன் எலான் மாஸ்க் கேப்ஷன், அதாவது எலான் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்பேஸ் எக்ஸ். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேப்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரேங்க் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளது ஓரளவு படிக்கிற அளவுக்கு ரீடாக இருக்குது. இப்போ அடுத்தது இதில் SEO பண்ணணும். அதுக்கு ஸ்லக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்லக் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் இல்லை, பர்மா லிங்க். நம்ம பிளாகரில் பர்மா லிங்க் அதாவது க்ரியேட் பண்ணுவோம்ல, கஸ்டம் URL. ஸோ அதுதான் இது. நான் வந்து இதில் ஹூ இஸ் எலான் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்கிறதுனால ஸோ ஹூ இஸ் எலான் மாஸ்க் அப்படிங்கிற ஸ்லக், அதாவது பர்மா லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்மா லிங்க்கை ஒரு 6 டைப் ஆஃப் பர்மா லிங்க் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது எப்படி பர்மா லிங்க் எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்து கீழே மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷனு. அதில் மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளாகரை வேர்ட்பிரஸ்ஸை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு பாதி பேராகிராஃபை காப்பி பண்ணி அதில் வந்து மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷனாக கொடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அட்லீஸ்ட் ரேங்க் ஆகலை அப்படின்னாலும் கூகுளில் ஃபாஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஆகும். உங்களுக்கு அதனால் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து கீழே வந்து எல்லோ கலர் இப்போ இருக்குது. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதாக மாற்றணும், அதாவது க்ரீனாக மாற்றணும். அதுக்கு வந்து நம்ம ஓரளவு அப்படியே டெலிட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இது வந்து இதாகிடும், அதாவது க்ரீன் கலர் மாறிடும். க்ரீன் கலர் வர வரையும் அதை எந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதாவது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுவீங்க அப்படின்னா மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன் ஓனாகவே எழுதுங்க. யூசர் என்ன, அதாவது கூகுளில் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஓகே, நம்மளோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டுக்கிட்ட வந்து முடியுது. ஓகே, அண்டோட நிப்பாட்டினா நல்லா இருக்காது, அதனால் ஃபவுண்டரோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டா டேக் டிஸ்கிரிப்ஷன் SEO வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும் அப்படின்லாம் நிறையா கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன எரர் காட்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவுட்பவுண்ட் லிங்க் இல்லை, இன்டர்னல் லிங்க்ஸ் இல்லை, இந்த SEO டைட்டில் விர்த்தில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அவுட்பவுண்ட் லிங்க்ஸை வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ அதாவது ஒரு 80% அக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா போதும். ஸோ ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற கீவேர்டு வந்து இந்த கீவேர்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி என்ன போஸ்ட் நம்ம எழுதுகிறோன்னு இல்லை. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிது. அதாவது இந்த ஃபோக்கஸை எழுதுனா உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒழிஞ்சு, மற்றபடி இந்த கீவேர்டை சர்ச் பண்ணாங்கன்னா 100% ஃபஸ்ட் ரேங்கில் வந்து நிற்கும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா உங்கள் கீவேர்டுக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே 1000 கீவேர்டு நீங்களே உங்களுக்கே தெரியாமல் எழுதியிருப்பீங்க. அது மூலிமா உங்களுக்கு ரேங்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அதாவது எப்படி கீவேர்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போஸ்ட் எழுதுறது அப்படிங்கிறத இந்த யோஸ்ட் SEO ஹெல்ப் பண்ணும். இந்த யோஸ்ட் SEO வந்து பார்த்திங்கன்னா நேற்றே இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நேற்றையும் முன்னாலும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி இந்த வேர்ட்பிரஸ் சீரிஸில் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்பவுண்ட் லிங்க் கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது வந்து இன்டர்னல் லிங்க் கொடுக்கணும். ஸோ அவுட்பவுண்ட் லிங்க்கை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை அதாவது கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 2 அவுட்பவுண்ட் லிங்க் கொடுங்க. இன்டர்னல் லிங்க்கை பொறுத்த வரையும் 1 கொடுத்தாலே போதுமானது. ஸோ வேர்ட்பிரஸில் எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட்டு அதாவது இந்த இன்டர்னல் பேஜ், அதாவது இந்த வெப்சைட்டோட இதையே நான் காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நான் ஏதாச்சும் ஒரு ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் இன்டர்னல் லிங்க் அப்படிங்கிறது எப்படி வேணால் கொடுக்கலாம். எங்கே, அதாவது ஃபோட்டோவில் கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு வேர்டை காப்பி பண்ணி அதில் போல்ட் பண்ணி அதில் கொடுக்கலாம். நான் பெஸ்ட்டு கேமிங் சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ நான் என்னோடய வெப்சைட்டை போட்டதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்பிரஸில் என்னென்ன போஸ்ட் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் ஆகும் பாருங்கள். ஸோ நான் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு
ரீடைரக்ட் பண்ணி விட்றலாம். இது ஒரு ரொம்ப ஈஸி சுலபமாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 93% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுவே போதுமானது. இதெல்லாம் நம்ம பண்ணி கஷ்டப்பட்டு ஏன்னா இந்த கீவேர்டுக்கு தான் இந்த போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இதுவே போதுமானது. ஓரளவு க்ரீன் வந்தாலே போதுமானது. அடுத்த ரைட் சைடில் வந்து போஸ்ட்னு இருக்கும். அதில் வந்து ஸ்டிச்சு இது கொடுங்க. அப்புறம் ஸ்லக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் டேக்ஸு கொடுங்க. டேக்ஸை வந்து என்னென்னு கொடுங்க. அப்புறம் கேட்டகரி ஏதாச்சும் நீங்கள் ஃபோல்டர் யூஸ் பண்ணணுன்னா போடுங்க. அடுத்த வீடியோவில் கேட்டகரி எப்படி கிரியேட் பண்ணுறது, டேக்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இந்த ஃபியூச்சர் ஆஃப் இமேஜில் வந்து எலான் மஸ்க்கை பற்றி எழுதியிருக்கனால எலான் மஸ்க்கோட நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து கேப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் எலான் மஸ்க். ஓகே, செட் ஃபியூச்சர் இமேஜ் கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட வேண்டியதான். டேக்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். பெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், டெஸ்லான்னு கொடுக்குறேன், அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டேக்ஸும் நீங்கள் வந்து கண்ணாபண்ணான்னு கொடுக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. ஓகே, எலான் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்டை பண்ணிடுறேன். ஆஃப்டர் ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நானே நம்ப முடியல, போய் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தா போஸ்ட் இண்டெக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததில் நல்லாவே இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இதை பாருங்கள், நம்ம எழுதின போஸ்ட்டு, இந்த வெப்சைட்டு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு பர்ஃபெக்டான எஸ்இஓ போஸ்ட் நீங்கள் எழுதணும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இண்டெக்ஸ் அதாவது கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. அதாவது இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட் எப்படின்னா உங்கள் சைட்டு, அதாவது சைட்டு செமிகோலன் உங்களோட யூஆர்எல் போட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன போஸ்ட் எழுதிருக்கீங்களோ அதோட கீவேர்டை ஏதாச்சும் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இங்கே பாருங்கள் டெஸ்லான்னு இப்போ சர்ச் பண்ணால் வந்துச்சா. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே வந்துருச்சா. ஸோ அதுமாரி தான், அதாவது உங்களுக்கு கஸ்டமர் என்ன சர்ச் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்டு இதெல்லாம் பிளான்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன் டைம் ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், போஸ்ட் எழுதுறதா இருக்கட்டும். ஸோ கண்டென்ட்டை வந்து நல்லா ஜென்யூனாக கிளிக் பண்ணுங்கள், அதாவது எழுதுங்க. ஸோ அதுதான் 8 நிமிஷத்துக்கு குறைவாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகிடுச்சு. வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இண்டெக்ஸ் ஆகிடும். பிளாகர் மாதிரிலாம் நம்ம திணறிட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 100% உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய சேனலை. சீரிஸை முழுசாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.